நீங்க இந்த வீடியோல பார்க்குறது ஆளும் கட்சியினை சேர்ந்த ஒரு சில ஆட்களோடைய மிகவும் கொடூரமான அணுகுமுறையை தான் பார்க்குறீங்க. இது செய்யப்பட்டது நீங்க வீடியோல பார்க்குற இந்த ஆளினுடைய சொத்தை அபகரிக்கும் நோக்கத்தோட அவர் தாக்கப்பட்ட வீடியோவினுடைய காட்சி தான் இது. இதை செஞ்சது டிஎம்கே கட்சியினுடைய உறுப்பினர்கள் மற்றும் அந்த கட்சியை சார்ந்த லோக்கல் ரவுடிங்க. அப்போது தமிழ்நாடு எந்த அளவுக்கு பாதுகாப்பான ஒரு மாநிலமாக இப்போ ஆளும் கட்சியினுடைய கீழில் இருக்குன்றத இதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிய வரும். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்க இவ்வளோ கொடூரமான விதத்தில் தாக்கப்பட்டதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஆளும் கட்சியினை சார்ந்தவங்கன்றதுனால தாக்குனவங்க மேலே எந்த விதமான நடவடிக்கையுமே எடுக்கப்படலை. அது மட்டும் இல்லாமல் தாக்கப்பட்ட நபர் மேலேயே பொய்யான எஃப்ஐஆர்கள் தொடர்ந்து போடப்பட்டு வந்திருக்குன்றது தான் இதில் மிகவும் கொடூரமான ஒரு விஷயம். இப்போ ஜனங்க இதை உணர்ந்து நீங்கள் எந்த அளவுக்கு மோசமான ஒரு நிலையில் இருக்கிறீங்கன்றத உணர வேண்டிய தருணம். இந்த கொடூர செயலை செஞ்சது களியக்காவிளைக்கு அருகாமையில் இருக்கிற குளப்புறம் அப்படின்ற ஊராட்சியில் தான் செய்யப்பட்டிருக்கு. இதை செஞ்சது டிஎம்கேல உறுப்பினராக இருக்கிற பாபு மற்றும் அந்த கட்சியில் இருக்கிற லோக்கல் ரவுடிங்களான மணி மற்றும் ஆலன் ஆகிய மூவரும் சேர்ந்து தான் பண்ணியிருக்கிறாங்க.